ஜென்ரலா வந்து இந்த ராசி வந்து இவங்க வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஓகே. ஆனா வந்து இதுல என்னன்னு கேட்டா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்துல வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து ஒரு நட்சத்திரம் எந்த பாதத்துல நின்னுட்டு இருக்கு அப்படின்னு ம். சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து அவங்க நட்சத்திர தாரைகளை நம்ம பார்க்கணும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் அவங்களுக்கு வந்து இப்போ சாதகமா எந்த கிரகங்கள் இருக்கு, பாதகமா எந்த கிரகம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே. அந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்து நம்ம தான் சொல்லணுமே தவிர, ஜென்ரலா இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னா அது கரெக்ட்டா இருக்காதும்மா. ஓகே, ஓகே, நம்ம ஓகே. அவங்க ஜாதகத்தோட பார்த்து சொல்லும்போது தான் அது கரெக்ட்டான பலன் குடுக்குமே தவிர, ம், பொது பலன் அப்படின்ற எந்த விஷயமே வந்து 100% கிடையாதும்மா. ஓகே, ஒரு ஓகே. 50%. ஆனா அந்த ம். 50%ம் கரெக்ட்டா இல்லையான்னு நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கரெக்ட்டா போயிடாது. அதனால ஆமா. வந்து ஒரு நம்ம மீடியாவுல வந்து சொல்லிட்டாங்க, இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ம். நிறுத்தறத விட, உங்க ஜாதகத்த பார்த்து நான் என்ன வழிபாடு பண்ணா அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க எங்க ம். சாதாரண ஒரு ஜோதிடர பார்த்தா கூட, இந்த கடவுள் நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரே கடவுள நீங்க புடிங்க. ஓகே, ஓகே. வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குமா? ஆ இல்ல என்னால ஜாதகமே பார்க்க முடியாது, என்னால எதுவும் செய்ய முடியாது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க, ம். குலதெய்வத்தையும், முன்னோர்களையும் புடிங்கம்மா. வேற அவங்கள ஒண்ணுமே புடிச்சா பண்ண போதும். வேண்டாம்.